ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இலக்கிய சீரியலில் என்ன விஷயமா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. கார்த்திக் மறுபடியும் அஞ்சலியை ஏற்றுக்கக்கூடாது, கார்த்திக் பிரியா ஒன்றா சேர்ந்து அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கார்த்திகோட வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருந்துச்சு. ஏன்னா இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அஞ்சலி தான். ஏன்னா கார்த்திகை ரொம்ப மனசுடைஞ்சு போயிட்டாரு. இதுக்கு முக்கியமான காரணம் அஞ்சலி கார்த்திகை புரிஞ்சுக்காம நிறைய விஷயத்தில் கார்த்திக்கு சொல்லாமல் நிறைய விஷயத்த மறைச்சி கார்த்திக் வாழ்க்கையை கெடுத்துட்டா. அதனால கார்த்திக் சரியான முடிவு எடுத்து அஞ்சலியை ஓரங்கட்டி வச்சிருக்காரு. அதுவும் பார்த்தீங்கன்னா இப்போ தான் சந்தோஷமான வாழ்க்கையில் கார்த்திக் நுழைஞ்சிருக்காரு. அதாவது பிரியாங்கிற பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்காரு. பிரியாவுக்கும் கார்த்திகை பிடிச்சிருக்கு. ஏற்கனவே தனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அப்படிங்கிற விஷயம் பிரியாவுக்கு தெரியாது. இருந்தாலும் 2 பேருக்குள்ளேயும் லவ் சூப்பராக போயிட்டுருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா இதுக்கு இலக்கியா கௌதம் ஜானுமா சப்போர்ட் பண்ணியிருந்தாலும் இந்த விஷயம் மட்டும் ஜானுமா சொல்கிறாங்க, கண்டிப்பாக அஞ்சலிக்கு தெரிஞ்சுன்னா மிகப்பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிற விஷயம் ஜானுமா கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. கௌதம் இலக்கியா அஞ்சலிக்கு தெரிஞ்சு இதன் மூலியமாக அஞ்சலி திருந்தி மறுபடியும் கார்த்திக் கூட சேர்ந்து வாழ்வாங்களா, அது நல்லபடியாக அஞ்சலி திருந்தி வாழ்வாளா அப்படின்னு சொல்லிட்டு இதில் அவங்க என்னதான் பிளான் போட்டாலும் அது கண்டிப்பாக நடக்க போகிறதுல அஞ்சலி திருந்துற கேஸே இல்லை. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் பிரியா முடிவு பண்ணிட்டாங்க. 2 பேருக்குள்ளே லவ் இருக்குது. இப்போ கார்த்திக் தன்னோட லவ்வை பிரியா கிட்ட சொல்ல போகிறாரு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அதுவும் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த கோயிலுக்கு 2 பேரும் மீட் பண்ணி இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சந்தோஷமாக அந்த கோயிலில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா கார்த்திக் பிரியா கிட்ட லவ் சொல்ல போகிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்ல போகிறதில்ல. ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே அஞ்சலி வந்துட்டா. இப்போ கார்த்திகை கெடுபுடியாக மிரட்டி எப்படியாச்சும் அங்கே கோயிலில் அவமானப்படுத்தி கார்த்திகை எப்படியாச்சும் தன்னோட சேர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி பல ரூட்டுகளை போட்டு வச்சுருக்கா. இப்போ அங்கே கோயிலில் என்ன நடக்க போகுதுன்னா அஞ்சலி இப்படியெல்லாம் பிளான் பண்ணி பண்ணுற விஷயங்கள் கண்டிப்பாக நடக்காது. அஞ்சலி அவமானப்படுத்தி எப்படியாச்சும் தன்னையை கார்த்திக் கூட்டு போவார், மறுபடியும் நான் கார்த்திகோடு சேர்ந்து வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சபதம் எடுத்திருக்கா. அது கண்டிப்பாக நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போதைக்கு நடக்க போகிறதில்ல. கொஞ்சம் நாள் கடத்தி தான் அஞ்சலி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்குவா. கார்த்திக்கும் பிரியாவும் ஒன்று சேர்ந்துருக்க விஷயம் கண்டிப்பாக அஞ்சலிக்கு தெரியாது, கார்த்திக் மட்டும்தான் இருப்பார். இருந்தாலும் கார்த்திக் சமாளிக்க ஏதாச்சும் ஒரு ரூட்டை இலக்கியா போட்டு கொடுப்பாங்க. அதன்படி தான் கார்த்திக் அஞ்சலிகிட்ட பேசி கொஞ்ச நாள் பொறுத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு பிளானை இலக்கியா சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ கார்த்திக் பிரியா லவ் பண்ணுற விஷயம் அடுத்து அஞ்சலிக்கு தெரிய போகுது. அஞ்சலிக்கு தெரிஞ்சால் என்ன ஆகும், மிகப்பெரிய பிரச்சனை வரும். அதே மாதிரி கார்த்திக் தன்னோட லவ்வை பிரியாக்கிட்டையும் சொல்லி 2 பேருக்குள்ளேயும் லவ் சூப்பராக போயிட்டு இருக்கும்போது இந்த விஷயம் தெரிஞ்சு அஞ்சலி பூகம்பமாக வெடிக்க போகுது. அதில் அஞ்சலி பயங்கரமாக எப்படியாச்சும் எனக்கு கார்த்திக் கிடைக்கலனா நான் அந்த பிரியாவை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக யோசிக்க ஆரம்பிச்சிருவான். அதனால இப்போ கார்த்திக் பிரியா அவங்களுக்குள்ள லவ் எப்படி போக போகுது, இனிமேல் அஞ்சலி இதை எப்படி எடுத்துக்க போகிறா அப்படின்னு செம சுவாரஸ்யமாக கொண்டு போக போகிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.